வணக்கம். முத்துக்குமார். இன்னைக்கு நிஃப்டி 10 புள்ளிகள் மட்டும் தான் டவுன் ஆயிருக்கு. ஆனா நெறைய பேரோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு பயங்கர ரெட்டா இருக்கும். எல்லாமே இறங்கியிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டு டவுன், சில்வர் டவுன், கிரிப்டோ டவுன், க்ரூட் ஆயில் டவுன், ஸ்டாக் மார்க்கெட்டும் டவுன். எல்லாமே டவுன். என்ன நடக்குது மார்க்கெட்ல அப்படின்ற ஃபுல் டீட்டெயில இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல குடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு முதல்ல ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களை நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நடந்தது 10 புள்ளிகள் நிஃப்டி இன்றைக்கி ஆல் ஓவராக டவுனில் இருந்தது. ஓகே, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய டவுன் இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் நிஃப்டி அந்த 23,950லேருந்து 24,000ன்ற ஒரு 24,050 அந்த மாதிரி ஒரு 120 பாயிண்ட்ஸ்குள்ளேயே சர்க்குலேஷனில் சைடு வேலையே தான் போயிட்டு இருந்தது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரீசன் தெரியும் இன்றைக்கி ஏன் சைடு வேலை போச்சுன்னு. ஓகே, யாராவது சைடு வேலை ஏன் போச்சுன்னு உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அவங்களாம் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஏன் சைடு வேலையே மூவ் ஆச்சு அப்படின்றத. சரி, இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற விஷயங்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாளைக்கு அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ முதல்ல போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். நிஃப்டி 10 புள்ளிகள் மைனஸ், பேங்க் நிஃப்டி 331 புள்ளிகள் மைனஸ், அதாவது 0.5% மைனஸ். கோல்டு 1.2% இப்போ வரைக்கும் டவுனில் இருக்குது. கோல்டு பீஸ் 1.5% டவுன். சில்வர் பீஸில் 3.2% டவுன், பயங்கர டவுன் சில்வர் எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா 2.64% இப்போ வரைக்கும் டவுனில் காமிச்சிருக்கு. இது இல்லாமல் செக்டார் டேட்டா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியை ஓரளவுக்கு காப்பாற்றினதே ஐடி செக்டார் தாங்க. கடந்த ஒரு 20 நாளாக பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்க்ரூனிட்டி நடந்துகிட்டு இருக்கிறனால ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆகுது. நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் அந்த லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃப்ரீ டெலிகிராம் தான். ஸோ எவ்வளோ டவுன் ஆகிருக்கு ஏஐ ஸ்டாக்ஸ் அப்படின்றத தெளிவாக அதில் கொடுத்துருக்கேன். அப்போ ஏஐ ஸ்டாக்ஸ் டவுன் ஆகுதுன்னா அது ஐடி ஸ்டாக்ஸுக்கு அப்படியே பாசிட்டிவாக மாறுது. ஐடி ஸ்டாக்ஸில் இது ஒரு வேல்யூ பையிங்கும் இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்தது. லாஸ்ட் வீக்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஐடி ஸ்டாக்ஸ் பயங்கரமாக டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் வேல்யூ பையிங் பண்ணுவாங்க. நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் அதுவும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ பையிங்கில் நிற்கிது. அப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் அங்கே உள்ளே நுழைவாங்க. ஓகே, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ், டிசிஎஸ்லாம் 4%க்கு மேலே ஏறி இருக்குது. ஸோ டிசிஎஸ்லாம் 4% ஏறுதுன்னா நிஃப்டி 50 அசைக்கவே முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் எல்லாமே ஒரு ஏற்றத்தில் இருந்தது. அந்த ஒரு இண்டெக்ஸும் ஒரு இண்டைஸஸும் அதுக்கப்புறம் ரியாலிட்டி அந்த செக்டாரும் தான் இன்றைக்கி மார்க்கெட்டே பெரிய லெவலில் காப்பாற்றிருக்கு. மற்ற எல்லா செக்டாரும் டவுன். பிஎஸ்சி பப்ளிக் செக்டார் டவுன். டிஃபென்ஸ் 2% மேலே டவுனு. டிஃபென்ஸை பயங்கரமாக ஹோப்பில் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போது டிஃபென்ஸ் ஒரு டவுனை கொடுத்துட்ருக்கு. ஏன்னா அதனுடைய உச்சம் முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் மேலே வரும். எனர்ஜி செக்டார் 1.6% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி 1.3% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஓகே, பிஎஸ்யூ பேங்க்கு 0.9% டவுனு, மெட்டல் டவுனு, பேங்க் நிஃப்டி டவுன், இன்ஃப்ரா, ப்ரைவேட் பேங்க், ஃபினான்ஸ், மீடியா எல்லாமே டவுன். ஓகே, அப்போ ஏறினது ஐடி, ரியாலிட்டி, கன்சூமர் டியூரபிள்ஸ் இது மட்டும்தான். ஆட்டோ மாடரேட்டாக இருந்தது. ஃபார்மா ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் இறங்குச்சுன்னா எப்பயுமே இந்த ஃபார்மாவும் ஐடி மட்டும் கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டில் போகும். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ செக்டாரை பொறுத்தளவில் ஐடியும் ரியாலிட்டி மட்டும் தான் ஏறி இருக்குது. அதில் ஐடி ஏன் ஏறிச்சுன்னா அந்த ஏஐ ஸ்க்ரூனிட்டி நடக்குது. ஐடியில் அட் த சேம் டைம் வேல்யூ பையிங் நடந்துகிட்டு இருக்குது. இதை பயன்படுத்தி, ஏன்னா நிறைய பேர் டிசிஎஸ்லாம் டவுன் ஆச்சு சார், விற்றுட்டு வெளியே போகலாமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சமயத்தில் ஆவரேஜ் பண்ணவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸில். அடுத்தது ஸ்டாக்ஸ் டோட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஏற்றம் கொடுத்ததில் கோஃபோர்ஜ் 10%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. அஃபில் 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. லோதா 8.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 7%க்கு மேலே ஏற்றம். சிட்டி யூனியன் பேங்க் 7%. டிசிஎஸ் 4.4% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்குங்க. பெரிய விஷயம். இப்போ நான் அந்த ETF டேட்டா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது பாருங்கள், இது டோட்டல் மார்க்கெட் நம்ம பார்த்துட்ருக்கோம். கோஃபோர்ஜி, அஃபில் எல்லாமே ஏற்றம் கொடுத்துருந்தது. டவுன் சைடு போனது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ எல்லாருக்குமே நெகட்டிவில் இருக்குது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் சரியான அடி விழுந்தது. சுஸ்லான் 9% டவுனு, கிராவிட்டா 8%, கோட்ஃப்ரே பிலிப்ஸ் 8%, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், சிஜிசிஎல், நோவாமா, ஈக்விட்டாஸ் பேங்க்கு, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, எம்டார் டெக்கு, ஆஸ்ட்ரோ, ஜேகே பேப்பரு, ஃபியூசன், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் எல்லாம் பிஇ எல்லாம் 4% எல்லாமே டவுன். ஸோ போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேயே போகல. ஐடி செக்டார் மட்டும் தான் பாசிட்டிவ்ல போயிருக்கு. அப்போ எல்லாருக்குமே போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல இருக்குது. ஆனால் நிஃப்டி இறங்கவே இல்லையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் நிஃப்டி வந்து இன்றைக்கி சைடுவே எதனாலன்னு ரீசன் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். இருந்தாலும் என் கமெண்ட் போட அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேன்றனால ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான ஃபேவரபுளான மார்க்கெட்டாக தான் மேக்ஸிமம் எக்ஸ்பைரி டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் என்ன நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே மத்தியானம் நடக்கும். அதுக்கு முன்னாடி வாரம் என்ன நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நடக்கும். இந்த மாதிரி நியூட்ரலாக கொண்டு போனாங்கன்னா என்ன ஆகும்னா, சைடுவேல போகும்பொழுது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ப்ரீமியம் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டேவாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து நிஃப்டி சைடுவேல போயிருக்கு. அது மட்டும் இல்லை, நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களில் முதல் விஷயமே நிஃப்டி நாளைக்கு இன்சைடு நேரோ ரேஞ்ச் அப்படின்னா பெரிய அளவில் வந்து ஒரு வலட்டிலிட்டியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான டேட்டா. ஸோ இது இல்லாமல் ETF அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஸ் வந்து இன்றைக்கி 3.2% வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. அதே செக்டார் தானே பீஸ்லேயும் வரப்போகுது. ஸோ அதெல்லாமே ஏற்றம் கொடுத்துருந்தது. கோல்டு பீஸ் அண்ட் சில்வர் பீஸ் வந்து பெரிய அளவில் அடித்து இறக்கிட்டாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, இந்த கோல்டு அண்ட் சில்வர் அப்புறம் வந்து நிஃப்டி இதெல்லாம் வந்து கிராஷ் ஆக போகுதா? கோல்டுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து கிராஷ் ஆக போகுது, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வாரன் பஃபெட் வந்து கேஷ் மார்க்கெட்டில் கேஷை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பேர் வந்து பெரிய கிராஷ் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும்? இனிமேல் அவ்வளோதானா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அதுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு கிளியர் ஓவர் வியூ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். மார்க்கெட் சைக்கிள்னு ஒரு சில வருஷங்கள் வந்து மார்க்கெட் ஏறும், ஒரு சில வருஷங்கள் மார்க்கெட் இறங்கும். அது வந்து நீங்கள் ஓவராலாக நிஃப்டி சார்ட்டை பார்த்தா எல்லாமே கிளியராக தெரியும். கோல்டு சார்ட்டை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். நான் அந்த சார்ட்டோட வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ வேண்டாம், இது நாளைய பங்குச்சந்தை வீடியோவே இருக்கட்டும். நான் அடுத்த வீடியோவில் அதை தெளிவாக வந்து நான் உங்களுக்கு சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அது 4Kல ரெக்கார்ட் பண்ணேன். அதை எடிட்டே பண்ண முடியல, அவ்வளோ பெரிய ஃபைல் சைஸாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி அதை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போது இதில் வந்து இந்த டேட்டாலாம் வந்திருக்கு இல்லையா? இப்போ நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்? கிஃப்ட் நிஃப்டி வந்து 53 புள்ளிகள் இப்போ வரைக்கும் டவுனில் இருக்குது. அதாவது 23,988 இருக்குது. நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 23,983 இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 5 புள்ளி வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகே, கடந்த 6 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நிஃப்டி நமக்கு நேற்றுக்கெலாம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து பெரிய அளவில் டவுன் ஆகலை, ஆனால் க்ரீன் கலர் கேண்டிலே முடிச்சிட்டாங்க. நாளைக்கும் வந்து பெருசாக டவுன் ஆகிற மாதிரி இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணலை. முதல் விஷயம். ரெண்டாவது, யூகே ஆயில் ஒன்று பெருசாக ஏறி நமக்கு மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக போல் நமக்கு $102 வரைக்கும் போயிட்டு $90 வரைக்கும் வந்துச்சு. இப்போ அப்படியே இறங்கி $84 வந்துருச்சு. இன்றைக்கி 1.5% வந்து பிரெண்ட் க்ரூட் இறங்கி தான் இருக்குது. $84 இருக்குது இப்போதைக்கு. USD INR வந்து 95.84ன்ற லெவலில் இருக்குது. நம்ம வந்து 96.69 வரைக்கும் 2 நாள் முன்னாடி போச்சு. 96க்கு மேலே போயிட்டு இப்போ 95.84 வந்திருக்கோம். அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, பிட்காயின் பெருசாக ஏறலை. கோல்டு வந்து நமக்கு $டாலரில் என்ன நடந்திருக்குன்னா 1.19% வந்து கோல்டு இறங்கி தான் இருக்குது. சில்வரும் 2.17% இறங்கி தான் இருக்குது. ஸோ சில்வர் கோல்டை பொறுத்தளவில் இன்னும் ஏற்றத்துக்கான ஒரு நேரமாக வரல. ஏன் அப்படின்னா, கடந்த 4 வருஷங்களாக கோல்டு அவ்வளோ உச்சத்துக்கு போச்சுங்க. சில்வர் எவ்வளோ உச்சத்துக்கு போச்சு. அப்போ ஒரு கரெக்ஷன் ஏற்படுத்தானங்க செய்யும். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க தானே செய்யும். அது ஒன்றும் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். ஓகேவா? இந்த டவுனை பார்த்துட்டு பயப்படுறதோ இல்லை. அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் கோவிட்டுக்கு அப்புறம் 7,800 புள்ளிகள் இருந்த மார்க்கெட் எங்கே வந்து நின்று 26,000 புள்ளியில் நிற்கிது. ஆனால் எத்தனை மடங்கு? 4 மடங்கு ஏறி இருக்குது இல்லை, 3 மடங்குக்கு மேலே ஏறி இருக்குது அப்ராக்சிமேட்டாக. இந்த கோவிட்டுக்கு அப்புறமா 2020 21 5 வருஷத்தில் 3-4 மடங்கு ஏறுதுன்னா அப்போ ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி ஒரு கரெக்ஷன் நடக்காத, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க தானே செய்யும். அதில் ஒரு 30-35% இறங்க தானே செய்யும். இது சாதாரண விஷயம் தானே மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் நம்ம பிரித்து வச்சுக்கணும். மார்க்கெட் கிராஷ் ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிராஷ் ஃபண்டுன்னு தனியாக ஒரு ஃபண்டு வச்சுக்கோங்க. ஓகே, மார்க்கெட் கிராஷ் ஆனால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க டேட்டா. ஓகே, ஸோ நாளைக்கு நமக்கு வந்து கோல்டு சில்வரில் பாசிட்டிவாக எதுவுமே இல்லை. நிஃப்டியை பொறுத்தவரை கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவாக போகலை. நாளைக்கு காலையில் ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி எஃப்ஐஐ டேட்டா டிஐ டேட்டா வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். டெலிகிராமில் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் என்னென்ன நடந்திருக்குன்னு. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து நான் 50 வீக் லோ, 50 வீக் ஹை, அப்புறம் லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் இதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. அதே மாதிரி ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ் பார்க்கல, ஹை டெலிவரி பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கல. ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா போயிட்டுருக்கனால எதுவுமே பார்க்கல. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ரிசல்ட் டேட்டா பார்க்கணும். அதை வந்து நான் காலையில் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக போட்டுறேன். ரிசல்ட் என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படி வந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் வாங்கணும், என்ன ஸ்டாக்ஸ் ஐபிஓ நமக்கு இப்போ ரெடி ஆகணும், எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக போட்டுறேன். நீங்கள் வந்து நாளைக்கு வீடியோலேயே வந்து கண்டினியூவாக அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.